வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சிறு பிள்ளைகள் எப்போதுமே வெளிச்சம் குறைவான இடங்களில் இருப்பதற்கோ சில இடங்களுக்கு செல்லுவதற்கோ தனியாக இருக்க போக பயப்படுவார்கள். அவர்களின் அப்பாவோ அம்மாவோ அல்லது அவர்களது நம்பிக்கையை பெற்றவர்கள் கூட இருந்தால் தைரியமாக இருப்பார்கள். கூட இருப்பவர்கள் ஏதும் உதவிகள் செய்யாவிட்டாலும் கூட அவர்களோடு இருந்தாலே அவர்கள் தைரியமாய் இருப்பார்கள். தங்கள் வேலைகளை செய்து விடுவார்கள். காரணம், பெரியவர்களின் பிரசன்னம் அவர்களுக்குள் தைரியத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போது பயப்படுகிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடுதான் இருக்கிறார் என்பதை மறக்கும் போதுதான் பயம் வரும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் படகில் சீஷர்களோடு இயேசுவும் இருந்தபோது புயலும் காற்றும் பலமாக இருந்த பொழுது பயந்தார்கள். காரணம், நம்மோடு இயேசுவும் பயணிக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேலரை எகிப்தியரிடமிருந்து மீட்பதற்காக அழைத்த பொழுது மோசே மிகவும் தயங்கினார், பயந்தார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உன்னோடே இருப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஆண்டவருடைய பெயரை கேட்ட பொழுது தேவன் தமது நாமத்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு அறிவிக்கின்றார். இதிலிருந்து தான் எபிரேய மொழியில் யாவே என்னும் பெயர் உண்டாயிற்று. இது செயலை குறிப்பிடும் ஒரு எபிரேய சொற்றொடர். இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேயிடம் ஆண்டவர் எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் என்று நான் அறியப்பட விரும்புகிறேன் என்று கூறுகிறார். யாவே என்னும் நாமத்தில் உள்ளடங்கியிருக்கும் வாக்குறுதி தேவனுடைய பிரசன்னம் தமது மக்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. அது தமது மக்களிடம் அவருக்குள்ள உண்மையான அன்பையும் அவர்கள் மீது அவருக்கு இருந்த அக்கறையையும் அவர்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர்களோடு உறவாட வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இயேசு பிறந்த பொழுது அவருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் கொள்ளும் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற விதமாக நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் பயப்படும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் வேதனைப்படும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் தேவையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் சோர்வாய் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் வியாதியாய் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுதும் கூட நம்மோடு இருக்கிறார். நாம் புதிய இடத்திலே இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறார். புதிய பொறுப்புகளை கையாளும் பொழுது நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய வேலை செய்யும் நேரங்களில் நம்மோடு இருக்கிறார். முடியாத காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்போதும் நம்மோடு இருக்கிறார். பாதை தெரியாமல் திகைத்து நிற்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறார். சோதனைகள் வரும் பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். ஆம், எல்லா நேரங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ளவே நம் ஆண்டவர் விரும்புகின்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆம், நம் தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார். நம்புவோம், கலங்காதிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.